இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். குதிரை பேரம் என்பது ஒரு அரசியல் கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஓப்பனா பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்துவது. ஆல்ரெடி 7 இருக்கு. இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கணும். இப்ப அதுக்கு தான் ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தாவேகா மெஜாரிட்டியை பெற்றுவிட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு அங்க வேலை கிடையாது. அதனால இடைத்தேர்தல் மூலமாக தாவேகாவை மெஜாரிட்டி பெறவிடாமல் தடுக்கிற முயற்சியை சத்தமில்லாமல் கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும். தாவேகாவுக்கு எதிராக செக் வைக்கக்கூடிய பணியில் அமித்ஷா இறங்கிவிட்டார். அதனால்தான் நயினார் நாகேந்திரன் ஆளுநரிடம் புகார் அளித்திருக்கிறார். தாவேகாவுக்கும் விஜய்க்கும் எதிராக ஒரு முக்கூட்டு தாக்குதல் தொடங்கிவிட்டது. இது முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய ஆசீர்வாதத்துடன் நடைபெறுகிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நேற்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, ஆளுநருக்கும் ரொம்ப ஒரு பிஸியான நாள். மாறி மாறி ஆளுநர்கிட்ட அடுத்தடுத்து திமுக, அதிமுக எல்லாரும் போய் புகார் சொல்லி இருக்கிறார்கள். அந்த புகாருடைய மையப்புள்ளி குதிரை பேரம் என்பதுதான். அதாவது இந்த அரசு வந்ததிலிருந்தே ஆள் பிடிக்கும் அரசாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை டிஎம்கே வைத்திருக்கிறது. எனவே குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநர் திட்டவட்டமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் திமுக கோரிக்கை விடுத்திருக்கிறது. நேற்றைக்கு டிஎம்கே சார்பில் RS பாரதி, அப்புறம் ராஜ்யசபா MP வில்சன், பரந்தாமன், அதுக்கப்புறம் நாகர்கோயிலுடைய MLA ஆஸ்டின், இவர்களெல்லாம் நேரில் சென்று பார்த்து தங்களுடைய புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள், விவரித்திருக்கிறார்கள். அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப திருச்செந்தூருடைய MLA அனிதா ராதாகிருஷ்ணனை தேவையே இல்லாம ஹராஸ் பண்ணாங்க. மாவட்ட SP அலுவலகத்தில் வைத்து ஒரு 5 மணி நேரம் அவரை ஹராஸ் பண்ணாங்க. விசாரணை என்கிற பேர்ல துன்புறுத்தினார்கள். அதாவது முதல்வரை பற்றி அவர் அவதூறாக பேசினார் அப்படிங்கிறதா வழக்கின் சாரம். இந்த மாதிரி அவதூறான விஷயங்களுக்கு விசாரணையே தேவையில்லை. ஏன்னா அவர் பேசினதுக்கான எவிடன்ஸ், வீடியோ எல்லாமே இருக்கு. விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பெரிய கொலை கொள்ளை முயற்சி அப்படின்னா விசாரிக்கலாம். அவதூறு வழக்குக்கு விசாரணை என்ன இருக்கு? அதுல 5 மணி நேரம் விசாரிக்க என்ன இருக்கு? கடைசியில அதனுடைய அடிப்படை என்னன்னா, விசாரணை என்கிற பேர்ல அவர் தாவேகாவில் இணைய வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டு இருக்கிறார். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அதை மறுத்து விட்டார். நான் ஜாயின் பண்ண மாட்டேன், நான் டிஎம்கேல தான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இவரை தூக்குறதுக்கு முன்னாலேயும் தாவேகா சார்பில் அவரை தொடர்பு கொண்டு அவரை தாவேகால இணையணும்னு சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. அதுக்கு மறுத்த காரணத்தினால் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் பாடு திண்டாட்டமாக மாறி இருக்கிறது. ஏன் சார் இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு பேசாம டிவிக்கு கொஞ்சம் சேர்ந்தீங்களா, எல்லாம் போய் சரியாயிடும் சொல்லி அவரை பயமுறுத்தி டிவிக்கு சேர்ப்பதற்கு அவரை வற்புறுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக அவரே நேற்றைய தினம் பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். சரி, அதே போல நாகர்கோயிலுடைய MLA ஆஸ்டின், அவரை தாவேகாவினர் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான வலுவான அமைச்சர் பதவி தருகிறோம் அப்படின்னு பேரம் பேசியிருக்காங்க. ஆனால் ஆஸ்டின் திமுகவை விட்டு வேற எந்த கட்சியிலும் சேருவதற்கு நான் தயாராக இல்லை என்று கூறிவிட்டார். இப்படி ஆஸ்டினிடமே பேரம் நடந்திருக்கிறது. அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோயிலில் வெற்றி பெற்றார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்போலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள், விஜயே உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும், ஆதாரத்தோடு நாங்கள். அதே போல வேப்பனஹள்ளி தொகுதியைச் சேர்ந்த எங்களுடைய MLA சீனிவாசன் என்பவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தருகிறோம், ஒரு வாரிய தலைவர் பதவி தருகிறோம், நீங்கள் தாவேகாவுக்கு வந்து விடுங்கள் என்று ஆசை வார்த்தை காட்டி இருக்கின்றனர். ஆனால் சீனிவாசன் தாவேகாவில் சேர மறுத்து விட்டார். அதே போல சீனிவாசன் வேப்பனஹள்ளி தொகுதி, ஓசூருக்கு பக்கத்தில் இருக்க தொகுதி,
அவர் இளைஞர் சார் புதுசாக இப்போ வெற்றி பெற்றிருக்காரு. அவரை போய் நீங்க வந்துட்டுனா நீ இளைஞராக இருக்கிற, இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாய், நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்கே வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்குறியோ எதை கூட கேட்குறியோ நாங்கள் தரோம்னு ஆஃபர் பண்ணியிருக்கார். அதையும் கம்ப்ளைண்ட்டில் யார் யார் பேசுனாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்படியாக தொடர்ச்சியாக குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கொந்தளிப்புகள் சூழ்நிலைகள் எவ்வளவு பார்த்திருக்கோம். ஆனா குதிரை பேரம் என்பது தமிழக அரசியல் கலாச்சாரத்துக்கு தொடர்பில்லாத விஷயமாக இருந்தது. ஆனால் இப்போது தாவேக அரசு வந்ததிலிருந்து குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. குதிரை பேரம் என்பது ஒரு அரசியல் கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அண்மையில் பேசிய வைகோ கூட தன்னையும் அறியாமல் இந்த குதிரை பேரத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். சீர்காழியிலும் கடையநல்லிலும் போட்டியிட்ட மதிமுகவை சேர்ந்த ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற அந்த இருவரையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நான் அவர்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று விஜய் கூறியதாக வைகோவே கூறியிருக்கிறார். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார், ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ராஜினாமா செய்றீங்களா? பதிலே சொல்றாங்க. ஆக குதிரை பேரம் கண்மூடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தல்கள் மூலமாக சுலபமாக எப்படியாவது பெரும்பான்மையை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இந்த இழிவான காரியத்தில் தாவேகா ஈடுபட்டு வருகிறது அப்படின்னு அவங்க ஆளுநர்கிட்ட சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு அரசுக்கு சம்பந்தமே இல்லாத 2 பேர் அரசுடைய முக்கியமான ஆலோசனை கூட்டங்களில் எல்லாம் பங்கெடுத்து வருகிறார்கள். அதாவது இந்த அரசு தொடர்பான விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா சில பேர் செயல்பட்டு வர்றாங்க. அவங்க யாரு அப்படின்னா, ஒருவர் கருத்து கணிப்பு நிபுணரும் விஜயனுடைய ஆலோசகருமான ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொருவர் விஷ்ணு ரெட்டி தொழிலதிபர். இவங்க 2 பேரும் ரொம்ப ஓப்பனா கேபினெட் மீட்டிங்லயே பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை ஆளுநரிடம் RS பாரதி முன்வைத்திருக்கிறார். அரசுக்கும் தொடர்பில்லாத 2 பேர், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக எல்லா கூட்டங்களிலும் அமைச்சரவை கூட்டத்திலிருந்து மற்ற அரசு உயர்மட்ட கூட்டங்களிலே அமர்ந்து முதலமைச்சர் முன்னிலையிலே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ மத்திய அரசுல கேபினெட் மீட்டிங் நடக்குதுன்னு வைங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான். அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல அவர் முதன்மையான அமைச்சர். ஸோ பிரதமர் உள்ளிட்ட கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் பங்கேற்க முடியும். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற இணை அமைச்சர், துணை அமைச்சர் கூட, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் கூட அதில் பங்கெடுக்க முடியாது. இந்த மினிஸ்டர்ஸ் தவிர்த்து ஒரே ஒருத்தர் பங்கெடுக்கலாம் அப்படின்னா அவர் யாருன்னா கேபினெட் செக்ரட்டரி. கேபினெட் செக்ரட்டரி தான் கேபினெட் மீட்டிங்குடைய கன்வீனர். ஸோ கன்வீனர்ங்கிற முறையில் கேபினெட் செக்ரட்டரி மட்டும் பங்கெடுப்பார். அவர் தான் அந்த மீட்டிங்கை நடத்துவார், ஒழுங்கு செய்வார். அந்த டிஸ்கஷனுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் என்ன, அந்த அஜெண்டா என்ன, இதெல்லாம் வந்து கேபினெட் செக்ரட்டரி டிசைட் பண்ணுவார். அவர் வந்து கன்வீன் பண்ணுவார். கேபினெட் மீட்டிங் நடக்கும், அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. அவங்களுக்குள்ள பேசுகிற எந்த ஒரு விஷயமும் வெளியில போகக்கூடாது. அது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பதவி பிரமாணத்தோட ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்றையும் ஒவ்வொருத்தரும் பதவி ஏற்கிறப்போ செய்து கொள்ளுகிறார்கள். பதவி காப்பு, ரகசிய காப்பு பிரமாணம். அது காரணம் என்னன்னா, அரசுடைய ரகசியம் எதுவும் போய்விடக்கூடாது அப்படிங்கிறது.
ஆனா இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவு ஒரு மாநில அரசுன்னு வர்றப்போ கேபினெட் மீட்டிங்ல யாரு பங்கெடுப்பாங்க? கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும் பங்கெடுப்பாங்க. அதை தவிர அந்த கேபினெட் மீட்டிங்கை கன்வீன் பண்ணக்கூடிய சீஃப் செக்ரட்டரி பங்கெடுப்பார். இவ்வளவுதான், வேற யாரும் பங்கெடுக்க கூடாது. ஒரு சில மாநிலங்கள்ல இந்த மினிஸ்ட்ரியுடைய ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்னா கேபினெட் மினிஸ்டர், அப்புறம் துணை அமைச்சர், இணை அமைச்சர்லாம் உண்டு. இப்போ யூபியில் அந்த மாதிரிலாம் உண்டு. பட் தமிழ்நாட்டில் எப்போதுமே கேபினெட் மினிஸ்டருங்க அந்த ஒன்று தான் உண்டு. இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. துணை அமைச்சர் கிடையாது, ஒரே அமைச்சர் தான், கேபினெட் மினிஸ்டர் மட்டும்தான், வேற மினிஸ்டர்ஸே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் செக்ரட்டேரியட்ல கேபினெட் மீட்டிங்கும் ஒன்று நடந்ததுன்னா அதில் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸும் சீஃப் செக்ரட்டரி மட்டும்தான் கலந்துக்க முடியும். அதை தவிர வேறு யார் கலந்து கொண்டாலும் அது சட்டத்துக்கு புறம்பானது, அநியாயமானது. அதுலேயும் இப்போ பட்ஜெட் வேற வரப்போகுது. இந்த பட்ஜெட்ல என்ன செய்யணும், ஏது, இது பற்றி எத்தனையோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகும். எந்த பொருள்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுக்கலாம், வரியை கூட்டலாம், இப்படி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும். இப்போ அந்த விஷயங்கள் லீக் ஆகக்கூடாது. அதனால காங்கிரஸ் பீரியட்ல சொல்லுவாங்க, அதாவது திருபாய் அம்பானி வந்து பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா கேபினெட்லேயே அவர் ஆள் வச்சிருப்பாராம். அதாவது காங்கிரஸ் பீரியட்ல கேபினெட்லேயே ஆள் வச்சிருப்பாராம். ஒரு இந்த பட்ஜெட்ல எதனுடைய டாக்ஸ் கூடுது, எதனுடைய விலை கூட போகுது, என்ன ஏதுங்கிறத ஜஸ்ட் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இவர் என்ன பண்ணுவாரா, எது கூட போகுதோ அதனுடைய ஸ்டாக்கை ஃபுல்லா அப்படியே ஹோல்டு பண்ணிடுவார். தன்னுடைய வேர் ஹவுஸ்ல இருக்கும், வெளியில விட மாட்டார். அப்படியே நிறுத்தி வச்சுட்டு திடீர்னு இந்த பட்ஜெட் அறிவிப்புக்கு அப்புறம் அவர் வெளியில விட்டார்னா பல மடங்கு சம்பாத்தியம், பிரம்மாண்டமான ஒரு சம்பாத்தியம் அவருக்கு கிடைக்கும். இப்படி தொழிலதிபர்கள் ஆளை வச்சு பட்ஜெட்ல என்ன முக்கியமான மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஊன்றி கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அதற்கான சில உளவாளிகள் அங்கங்க இருப்பாங்க, ஒரு லாபியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. அதுல கிடைக்கிற இந்த பட்ஜெட் தொடர்பாக கிடைக்கிற ஒரு சாதாரண ஒரு டிப் அவங்களுக்கு கோடானு கோடி லாபத்தை கொடுக்கும். அப்படிங்கிறப்போ அவன் இதை துப்பறியறதுக்கு ஆளை வச்சு எப்படி என்னன்னு ஸ்மெல் பண்றதுக்கு ட்ரை பண்றப்போ சர்வசாதாரணமா தமிழ்நாடு கேபினெட் மீட்டிங்ல 2 அவுட் சைடர்ஸ் ரெகுலரா கலந்துக்கிறாங்க. தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமி கலந்துக்கிறாங்க. என்ன கெப்பாசிட்டியில கலந்துக்கிறாங்க? இப்ப இது வந்து முக்கியமான புகாராக ஆளுநரிடம் திமுக தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கூட வெளியில வந்து ஆர்எஸ் பாரதி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நாங்க சொன்னப்போ ஆளுநர் சொன்னாரா, அவங்க 2 பேரும் அவ்வளவு முக்கியமானவங்களா, அவங்கள அமைச்சராகவே ஆக்கி இருக்கலாமே, அமைச்சராகிட்டுக்குள்ள கடந்துக்கலாமே. பட் அமைச்சராகாத நிலையில, கேபினெட் மினிஸ்டராகவே இல்லாத நிலையில இந்த 2 பேரும் என்ன கெப்பாசிட்டியில கலந்துக்கிறாங்க? மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் மற்றதில் கலந்து கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டபோது அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டணியில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கிக்க வேண்டியதானே முதலமைச்சர் என்று அவராகவே சொன்னார். இந்த ஆட்சியில் நடைபெறுவது தவறானதுதான் என்பதை ஆளுநரே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அப்படின்னா இது கம்ப்ளீட்டா விஜய் பதவியேற்ற போது அவர் ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அதை மீறக்கூடிய செயல். இப்ப தமிழக அரசு ஆட்சி விஷயத்துல ரகசியங்களே கிடையாது. இன்னைக்கு தமிழக அரசு தொடர்பான எல்லா விஷயங்களும், இப்ப பட்ஜெட்ல என்ன வரப்போகுது, என்ன எதுன்னு அத்தனை விஷயமும் விஷ்ணு ரெட்டிக்கு தெரியும், ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். இது ரொம்ப அநியாயமான விஷயம் இல்லையா? எப்படி ஒரு வெளி நபர் அப்படி பங்கேற்க முடியும்? சரி, அப்படி அவர் பங்கேற்கணும், அவருக்கு வந்து அவ்வளவு முக்கியமானவர்கள்னா ஆளுநர் சொன்னது போல அவங்க பேசாம மினிஸ்டர் ஆக்கிட்டு போங்க. இப்பதான் விஜய் வந்ததுக்கு அப்புறம் புதிய கலாச்சாரம் ஒன்று உருவாக்கி இருக்காரு. அவருக்கு ஜோசியருக்கு ஒரு ஓஎஸ்டி போஸ்ட் கிடைச்சிட்டாங்க, அது வேற விஷயம், ஏன்னா ப்ரெஷர்.
அதுக்கப்புறம் அவரை வச்சு படையெடுத்தவருக்கு டெல்லியில் சிறப்பு பிரதிநிதி, அவருக்கு விளம்பரங்கள் செய்து கொண்டிருந்த ஒருவருக்கு வந்து தனி உதவியாளர் பதவி. இப்படியே தனக்கு சினிமாவில் யார் யாரெல்லாம் என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க, என்ன இந்த ஆட்கள் அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு பதவி. அதே போல இவர்களும் ரொம்ப முக்கியமானவங்கன்னா இவர்களை ஏதாவது கேபினெட் மினிஸ்டர் ஆக்குங்க, மினிஸ்டர் ஆக்கிட்டு அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவர் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நியாயமானதா இருக்கும். மினிஸ்டர்களாக கேபினெட் மினிஸ்டர்களாகவே இல்லாத 2 நபர்கள் தொடர்ந்து கேபினெட்ல பங்கேற்பது அப்படிங்கிறது மோசமான முன்னுதாரணம் மட்டுமல்ல, மிக மிக மோசமான விஷயமா. அது ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறுகின்ற செயலா. இது ரொம்ப தவறான ஒரு செயலா. இதையெல்லாம் ஆளுநர்கிட்ட இவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு கன்சிடர் பண்ணி ஆளுநர் மிக விரைவில் எடுக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு மத்தியில் இன்னொரு விஷயம் வைரல் ஆகி இருக்கிறது. பார்த்தா குதிரை பேரம் பற்றி பேசிட்டு இருக்கோம், இன்னொன்று வைரல் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, விஜயனுடைய பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி கோயில்பட்டியில தாக்க சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒண்ணுல தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தாவேகா செயலாளர், மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் மேடையில் ரொம்ப வெளிப்படையா பேசுறாரு. என்னன்னா, கோயில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதி அவர்களை, அவர் வந்து டிஎம்கே எம்எல்ஏ, அவரை வந்து நாங்கள் சீக்கிரமா தூக்கிடுவோம், ஏற்கனவே இங்க இருந்த ரொம்ப முக்கியமான விஐபி நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இவர் ஒருத்தர் தான் பாக்கி, இவரையும் நாங்க ரிசைன் பண்ண வச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே ஒருத்தர் ஒரு முக்கியமான விஐபி இருந்தாரு, தாவேக்காக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அது யாருன்னா கடம்பூர் ராஜு, அதிமுக வச்சது. இப்போ கோயில்பட்டியுடைய டிஎம்கே எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து பகிரங்கமா பொதுக்கூட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளர் பேசுகிறார். ஏற்கனவே அப்படிதான் இன்னொருத்தர் எண்ணத்துல இருந்தாரு, அவர் திருப்பி எங்கிட்டே வந்துட்டாரு. இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். இன்னைக்கு குதிரை பேரங்கிறது ரொம்ப பகிரங்கமா ஓப்பனா பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக திமுகவை தீய சக்தி என்று அடையாளப்படுத்திய விஜய் தன்னை தூய சக்தி என்று அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆனால் இந்த குதிரை பேரம் என்பது தூய சக்திக்கான அடையாளமா என்பதை அவர் மனச்சான்றுடன் சிந்திக்க வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்திருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆளுநரை அதிமுக தரப்பிலும் சந்தித்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் ராஜ்யசபா எம்பி இன்பதுரை, இந்த 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா, குதிரை பேரம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஆளுநரிடம் புகார் கொடுத்தோம், அந்த புகார் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக ஆளுநரை சந்தித்தோம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஆளுநர்கிட்ட பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காங்க, உணர்த்தி இருக்காங்க. ஏன்னா இந்த அரசு, விஜயனுடைய அரசு பதவியேற்பதற்கு முன்பாக எந்த குதிரை பேரமும் நடந்து விடக்கூடாது, அது அறத்துக்கு எதிரானது அப்படின்னு ஆளுநர் கூறியிருந்தார். அதை ஆளுநருக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்க எல்லாமே குதிரை பேரம். ஏற்கனவே எங்க கட்சியை சேர்ந்த ஒரு 25 எம்எல்ஏக்களை தங்களுக்கு சாதகமாக அவர்கள் வாக்களிக்க வைத்தார்கள். அதுவே ஒரு குதிரை பேரத்தின் அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது. எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவுக்கு தாவி இருக்கிறார்கள். அந்த ராஜினாமாவை உடனடியாக சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவங்கள்ட்ட தனித்தனியா விசாரித்திருக்க வேண்டும், ஒரு அடிப்படை விசாரணை கூட நடத்தப்படவில்லை. இது சட்டத்துக்கு எதிரானது என்கிற விஷயங்களை எல்லாம் ஆளுநரிடம் சொல்லி நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம். அதனால தொடர்ந்து இங்க ஒரு குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது ஒரு மெஜாரிட்டியை பெற்றாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள், செயற்கையான ஒரு மெஜாரிட்டியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத நாங்கள் ஆளுநரிடம் சுட்டிக்காட்டி ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் இன்பதுரையும் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ
நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னால குதிரை பேரம் நடத்த விட மாட்டேன்னு சொன்ன கவர்னர் இப்ப ஏன் அமைதியா இருக்காருன்னு கவர்னரை கேட்கறதுக்கு தான் இங்க வந்தோம். கவர்னர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படி கேட்டார். 167 அவருக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க கால் ஃபார் பண்ணுங்க. இதுக்கு மத்தியில வேதாரண்யத்துல வச்சு ஓஎஸ் மணியன் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்னன்னா, சி விஜயபாஸ்கர் அதிமுக விட்டு தாவேகாவுக்கு போனது மட்டும் இல்லாமல் என்ன ரொம்ப வெளிப்படையாகவே தொடர்பு உண்டு. அண்ணே, நீங்க தாவேகாவுக்கு வந்துருங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான அமைச்சர் போஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இத ஓஎஸ் மணியன் ஓப்பனாவே சொல்லுகிறார். இந்த மாதிரி சி விஜயபாஸ்கர் என்னை கான்டாக்ட் பண்ணாரு, நீங்க தாவேகாவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி உறுதியெல்லாம் சொன்னாரு. ஆனா நான் விஜயபாஸ்கர்கிட்ட சொல்லிட்டேன், இல்லைங்க, அந்த அமைச்சர் பதவியை நீங்களே வச்சுக்கோங்க, நான் கடைசி வரைக்கும் அதிமுக தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். விஜயபாஸ்கர் அவர்களே, நீங்களும் தொலைபேசியிலே என்னை அழைத்தீர்கள், உங்களுக்கு அமைச்சர் பதவி காத்திருக்கிறது, வாருங்கள் என்றீர்கள். எனக்கு கொடுக்கிற பதவியை நீனே சேர்த்து வச்சுக்கப்பா என்று நான் சொன்னேன். சி விஜயபாஸ்கர் அங்க போறார் அப்படின்னா அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள்ல இருந்து தப்பிப்பதற்காக அவர் ஓடி இருக்கிறார். இன்னைக்கு கனிமவளத்துறை அமைச்சர் சொல்றார், சட்டவிரோதமாக செயல்பட்ட இத்தனை சுரங்கங்களை, இத்தனை மைன்ஸ் எல்லாம் நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னு. இப்போ சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இந்த மைன்ஸ் எல்லாம் சட்டவிரோதம் இல்லாமல் சட்டப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கறது நீங்க ஆய்வு செய்வீங்களா அப்படிங்கறத நான் கேட்க விரும்புறேன். குட்கா வழக்கு இருக்கிறது, சிபிஐ விசாரணை செய்த வழக்கு, சொத்து சேர்த்த வழக்கு இருக்கிறது, தேர்தல் வழக்கு இருக்கிறது. புது ராணிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் அவருடைய சொத்து என்ன என்பதை ஒரு வெள்ளை அறிக்கை மூலம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் 120 குவாரிகளை மூடியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருடைய குவாரிகள் முறையாக சட்டப்படிதான் நடக்கிறது என்பதை அமைச்சரே சொல்லுவாரா என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். அதனால சி விஜயபாஸ்கர் தன் மீது இருக்கும் வழக்குகள் அவற்றிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் தாவேகா பக்கம் சாய்ந்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு நாளும் வேறு எந்த கட்சியின் பக்கமும் சாய மாட்டேன், அதிமுகவிலேயே உறுதியாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இதற்கு மத்தியில் தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநரிடம் பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் நேற்று மனு அளித்தார். அமைச்சர் விஸ்வநாதன் மீதான புகார்கள் மற்றும் கேபினட் கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி பங்கேற்றது உள்ளிட்டவை அந்த மனுவில் இடம்பெற்றிருந்தன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட். ஏன்னா இதுவரைக்கும் ஆளுநர்கிட்ட புகார் மனு கொடுத்து வந்தது எல்லாமே அதிமுக, அதே போல் திமுக, அப்புறம் அமமுக மட்டும்தான். பிஜேபி பங்கேற்காமலேயே இருந்து வந்தது. இப்போ திடீர்னு பிஜேபியுடைய மாநில தலைவர் ஆளுநரிடம் புகார் கொடுக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அகில இந்திய தலைமை சம்மதம் இல்லாமலும் அமித்ஷாவுடைய சம்மதம் இல்லாமலும் நயினார் நாகேந்திரன் செய்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா தாவேகாவுக்கு எதிராக செக் வைக்கக்கூடிய பணியில் அமித்ஷா இறங்கிவிட்டார், மத்திய பிஜேபியே களம் இறங்கிவிட்டது என்று பொருள். அதனால்தான் நயினார் நாகேந்திரன் ஆளுநரிடம் புகார் அளித்திருக்கிறார். ஸோ நேற்றைக்கு நாள் முழுக்க குதிரை பேரமாகவே போயிருக்கிறது. குதிரை பேரம் தொடர்பான விஷயங்களே பேசப்பட்டது. ஆனால் இது ரொம்ப மோசமான முன்னுதான். இது தொடர்ந்து இப்படி போகுது அப்படின்னா அது விஜய்க்கு அவப்பெயரை கொண்டு வரும். விஜய் சைட்ல குறிப்பா ஆதவ் அர்ஜுன் என்ன திட்டமிடுகிறார் அப்படின்னா, இடைத்தேர்தல்னு ஒன்று வந்தாச்சுன்னா அந்த இடைத்தேர்தலில் நாம வெற்றி பெற்று பெரும்பான்மையை அடைந்து விட வேண்டும். இன்னைக்கு தாவேகாவுக்கு 107 சீட் இருக்கு. அதாவது விஜய் ராஜினாமா செய்த அந்த திருச்சி கிழக்க கழிச்சிட்டோம்னா 107 சீட். இப்போ மெஜாரிட்டிக்கு தேவை 118. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 11 சீட்டு தேவைப்படும். ஆனால் எதுக்கும் ஒரு 120 வரைக்கும் இருக்கிறது சேஃப் அப்படின்னு அவங்க நம்ப வாய்ப்பு உண்டு. அப்போ இன்னும் ஒரு 2 தேவைப்படும். அப்படின்னா 13 சீட்டு நம்ம கையில இருந்ததுன்னா, கூடுதலாக ஜெயிச்சுட்டோம்னா நாம எந்த கவலையும் இல்லாமல் ஆட்சியை அடுத்த 5 வருஷத்துக்கு ஓட்டிடலாம்
அப்படின்னு விஜய் தரப்புல கணக்கு போடுறாங்க. அப்போ இப்போ அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்கும். 13க்கு 13 ஜெயிச்சது. இப்ப இன்னைக்கு இடைத்தேர்தல் நடக்க போறது 7 தொகுதிகளுக்கு. இதுல 6 வந்து அதிமுக தரப்பினர் ரிசைன்மெண்ட் தாவேக்கால சேர்ந்தது தொடர்பானது. 1 விஜய் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு. மொத்தம் 7. அப்படின்னா இவங்களுடைய ஐடியா என்னன்னா, இன்னும் ஒரு 6 பேரை எப்படியாவது கூடிய சீக்கிரம் கவுத்து உள்ள கொண்டு வந்து 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஒன்று நடத்திடுறது. 13க்கு 13 எப்படியா ஜெயிக்கிறது. எல்லா தொகுதியிலும் நேரடியா போய் விஜயை பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. அப்போ 13 ஜெயிச்சுட்டாருன்னா இப்ப இந்த 2 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய திருமாவளவன் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்களுடைய ஆதரவெல்லாம் பத்தி கவலைப்படவே தேவையில்லை. இப்ப திருமாவளவன் ஓப்பனா சொல்ற, எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் எங்கள் ஆதரவை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம், அந்த அரசியலும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு புதிய தலைமுறையில சொல்லுகிறார். இன்னைக்கு அமைச்சரவை இருந்தாலும் கூட நாங்க டிட்டாச்சா இருக்க முடியும். நாங்க அமைச்சரவை இருக்குங்கிறது ஜஸ்ட் வி எக்ஸ்டெண்டட் அவர் சப்போர்ட். உங்க ஆட்சி அமைக்கிறது நாங்க ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரவை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்க அமைச்சர் இருந்து கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்கு? மினிஸ்ட்ரியில சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்க அந்த கூட்டணியில சேர்ந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. இப்ப இந்த அரசியல் திருமாவளவனுக்கு தெரியும்னா அதுக்கு மாற்று வழி எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா வேற ஒரு குறுக்கு சால் ஓட்ட தொடங்கி இருக்கிறார். ஸோ இப்போ தாவேக்காவுடைய டார்கெட் ஒரு 13 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சுட்டு 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்துவது. ஆல்ரெடி 7 இருக்கு, இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிறது. இப்ப அதுக்கு தான் ஆள் பிடிக்கிற வேலையை இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க நினைக்கிற மாதிரி நிக்கிற அத்தனை தொகுதியிலும் இவங்க ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலா ஒரு அசட்டு துணிச்சல். ஏன்னா இடைத்தேர்தலில் தாவேக்கா 100% வெற்றியை பெற்றுவிட்டால் தாங்கள் தேவைப்படாமல் போய்விடுவோம் என்கிற அச்சம் தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. அதனால கூட்டணி கட்சிகள் உள்ளூர என்ன நினைக்கும்னா, இந்த இடைத்தேர்தலில் முழுமையான வெற்றியை தாவேக்கா பெற்றுவிடக்கூடாது. ஏன்னா ஃபுல் வெற்றியை பெற்று அந்த நம்பர்ஸ் மூலமா, ஜெயிக்கிற நம்பர்ஸ் மூலமா தாவேக்கா தனியாக ஃபுல் மெஜாரிட்டியை பெற்றுவிட்டால் திருமாவளவனுக்கு வேலை இருக்காது, இடது கம்யூனிஸ்டுக்கு வேலை இருக்காது, இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு வேலை இருக்காது, முஸ்லீம் லீகுக்கு வேலை இருக்காது. நாளைக்கு அமைச்சரவையிலேருந்து கலெக்டி விட்டுட்டா, நீங்க ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்றது? அதனால அந்த விதமான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தலின் போது தாவேக்காவுடன் ஒட்டி கொண்டு இருக்கிற அத்தனை கட்சிகளும் முழு மனதோடு தாவேக்காவை ஜெயிக்க வைப்பதற்காக பாடுபடுமா என்கிற சந்தேகம் எனக்கு உள்ளது. அநேகமா அவங்க ஓட்டம் மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா மெஜாரிட்டியை பெறாத வரைக்கும் தான் கூட்டணி கட்சிகளுக்கு அங்க மதிப்பு. தாவேக்கா மெஜாரிட்டியை பெற்றுவிட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு அங்க வேலை கிடையாது. அதனால இடைத்தேர்தல் மூலமாக தாவேக்காவை மெஜாரிட்டி பெறவிடாமல் தடுக்கிற முயற்சியை சத்தம் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும். ஸோ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசினது சமிங்கப் பண்ணா சிம்பிளா சொல்லிடலாம். அதாவது செயற்கையான முறையில் மெஜாரிட்டியை பெறுவதற்கு தாவேக்கா எல்லா விதத்திலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 2 கழகங்களும் தங்கள் இருத்தலையும் தங்களையும் காப்பாற்றிக் கொள்ள கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கு மத்தியில் ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதுக்கு மத்தியில ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா, விஜயபாஸ்கர் மீதான அந்த குட்கா வழக்கு மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கிறது. இப்ப நேற்றைக்கு அதிரடியா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை அடுத்த 12 வாரங்களுக்குள் முடித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். ஸோ விஜயபாஸ்கரை இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சட்டபூர்வமா இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய நிதி அமைச்சர் மரியம் வில்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய சொந்த தம்பியை தாக்கின வழக்கு புதுச்சேரியில் நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கு விசாரணை தொடர்பா ஜூலை 10ஆம் தேதி அவர் கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்லி புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறார். ஸோ மற்ற கட்சியில இருக்கிறவங்களை வளைக்கணும் அப்படின்னு தாவேக்கா முயற்சி செய்தா எதிர்த்தரப்பு சட்ட ரீதியாக
தாவேகாவுடைய முக்கிய விஐபிகளை வளைக்க தொடங்கி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல விஜய் மேல ஒரு முக்கியமான வழக்கு இருக்கிறது, சிபிஐ வழக்கு. கரூர் ஸ்டாம்பிட் சம்பந்தமா, கரூர் நெரிசலில் சிக்கி 41 பேர் மாண்டது தொடர்பான சிபிஐ வழக்கு விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கு. அது அமித்ஷா கையில் இருக்கு. அதை அமித்ஷாவுடைய மேற்பார்வையில் நடந்து வருகிற சிபிஐ தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம். ஸோ நேற்றுக்கு நடந்திருப்பதை ஒரு அசாதாரணமான நிகழ்வு என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரே நாளில் ஆளுநரை அதிமுகவினர் சந்தித்திருக்கிறார்கள், திமுகவினர் சந்தித்திருக்கிறார்கள், பிஜேபியுடைய மாநில தலைவர் சந்தித்திருக்கிறார். ஸோ 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நாளில் அடுத்தடுத்து சந்திச்சிருக்காங்க. அப்படின்னா தாவேகாவுக்கும் விஜய்க்கும் எதிராக ஒரு முக்கூட்டு தாக்குதல் தொடங்கிவிட்டது. இது முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய ஆசீர்வாதத்துடன் நடைபெறுகிறது அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட முயற்சிக்கின்றன என்கிற நேரேட்டிவை செட் செய்ய முயற்சி நடப்பது போல் தெரிகிறது. ஏடிஎம்கேலேருந்து விலகி தாவேகா பக்கம் போறவங்க எல்லாம் அப்படியே தன்மானத்துல கொந்தளிச்சு டிஎம்கேயோட ஏடிஎம்கே நெருங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, வெளியில போறாங்களா? நான் கேட்கிறேன், அந்த அளவுக்கு அதிமுக மேல பற்று இருந்தால் அதிமுக விட்டு இவங்க வெளியிலே போயிருக்க கூடாதுல்ல. அதிமுகவை தன்னை வளர்த்து அவர்களை உருவாக்கி அவர்களை அமைச்சர்களாக்கி இந்த உலகுக்கு அடையாளம் காட்டின ஒரு கட்சியை விட்டு வெளியேறி நேத்திக்கு ஒரு கட்சியில சேருவதற்கு தயாராக இருக்கிறவர்கள் ஏடிஎம்கே இதோட நெருங்குகிறது அதோட நெருங்குகிறது சொல்லுவதற்கு என்ன தார்மீகம் உண்டு? அதிமுகல இப்படி நடக்கக்கூடாது, அதிமுக டிஎம்கே நெருங்கக்கூடாதுன்னா அவங்க உட்கட்சியில அவங்களுக்குள்ள பேசுறதுக்கு நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு. அப்பப்போ ஆலோசனை கூட்டம் நடக்குது, நிறைய இருக்கு. அதுல கட்சிக்குள்ள உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. அதனாலதான் போறேன்னா அந்த அளவுக்கு அதிமுக மேல பாசம் இருக்கிறவர் கட்சியை விட்டு போகக்கூடாது இல்லைங்க. அதனால இது என்னன்னா ஒரு ஃபால்ஸா ஒரு நேரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி இந்த கட்சியை விட்டு விலகி ஆதாயத்துக்காக தாவேகா பக்கம் போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவங்களுடைய பார்வையில் என்னன்னா தாவேகா இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தாவேகா தான் ஆட்சி செய்யும், இனிமேல் டிஎம்கேயும் வராது ஏடிஎம்கேயும் ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்ப கட்சியை விட்டு திடீர்னு வெளியில போறப்போ ஒரு காரணத்தை உருவாக்கும். அதுக்காக அவர்கள் உருவாக்கிய காரணம் தான் திமுகவை அதிமுக நெருங்குகிறது, ரொம்ப நெருக்கம் காட்டுகிறது அப்படின்னு. ஒரு நெருக்கமும் காட்டுற மாதிரியான சூழலே இல்லைனாலும் இவர்கள் தாவேகா பக்கம் போயிருப்பார். இவங்க தாவேகாவோட ஜாயின் பண்றதுக்கான ஒரு கிரவுண்டை கிரியேட் பண்றதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று சொல்றேன், பொலிட்டிக்கல் லாஜிக்னு ஒன்று இருக்கு. 2 கட்சிகள் திடீர்னு ஒரு 3வது சக்தியின் மூலமா பாதிக்கப்பட்டு அந்த 2 கட்சியுமே தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக போராடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் தங்களையும் அறியாமல் பொது எதிரியை எதிர்த்து அந்த 2 சக்திகளும் ஒன்று சேரும்னா அப்படியே மிங்கிளாகி ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்துடாது, ஏதோ ஒரு விதத்துல ஒரு இணக்கப்பாடுக்கு வருவாங்க. இப்ப பீகார்ல ஒரு டயத்துல மிக பெரும் சக்தியாக பிஜேபி உருவெடுத்து அது ஒரு பொது எதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்போ அப்படி எமர்ஜாரப்போ நிதிஷ்குமாரும் லாலுவும் ஒன்று சேர்றாங்க, ஒரு கூட்டணிக்குள்ள வராங்க. இங்க எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே 2 துருவமோ அது போல நிதிஷும் லாலுவும் துருவம். அந்த 2 துருவமும் ஒன்று சேர்ந்தன. 2 பேரும் ஒன்று சேர்த்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திச்சாங்க, பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றார்கள். அப்போ அவங்களுடைய ஒரே நோக்கம் பிஜேபியை சைட்லைன் பண்றதா இருந்தது. ஸோ பிஜேபியை சைட்லைன் பண்ணா 2 பேரும் சேர்ந்தா தான் முடியும் அப்படின்னு. இத்தனைக்கு 2 துருவம். அதே போல இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு பர்சனாலிட்டி மூலமா அவருடைய கட்சியின் மூலமா 2 கழகங்களுமே அதன் இருத்தலுக்கு போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில ஆட்டோமேட்டிக்காவே இந்த 2 கட்சிகளுக்கு இடையில ஏதோ ஒரு இணக்கப்பாடு வரும். 2 கட்சியும் இணையாது, ஒரே கட்சியை ஆயிடாது, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தாவேகாவை விஜய இந்த 2 கட்சிகளும் தனித்தனியா எதிர்த்து போராடி ஜெயிப்பது மிக கடினம். அப்படிங்கிறப்போ இந்த அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலையே இவங்க
ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ஏடிஎம்கே போட்டியிடுகிற இடத்துல டிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தாமல் இருக்கலாம். டிஎம்கே போட்டியிடுகிற இடத்துல ஏடிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை போடாமல் இருக்கலாம். சோ ஏடிஎம்கே போட்டியிடுகிற இடத்துல டிஎம்கே கேடர்ஸ் அத்தனை பேருமே ஏடிஎம்கேக்கு வாக்களிக்கலாம். டிஎம்கே போட்டியிடுகிற இடத்துல அத்தனை கேடர்ஸ் ஏடிஎம்கே கேடர்ஸ் எல்லாம் டிஎம்கேக்கு வாக்களிக்கலாம். அப்படி ஒன்று சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த முறையில ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணினால் மட்டும்தான் தாவேக்காவுடைய வெற்றியை மட்டுப்படுத்த முடியும். அதை நோக்கி போவாங்க. இது ஒரு ஜெனரல் பொலிட்டிக்கல் லாஜிக்கே அப்படித்தான் போகும். இன்னொன்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்ம காணொலியில, கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக இது இரண்டு கழகங்களுக்கு இடையிலான ஆடுகளமாகத்தான் தமிழகம் இருந்து வந்திருக்கு. ஒன்னு ஏடிஎம்கே ஆளணும், இல்ல டிஎம்கே ஆளணும். இதை தாண்டி மூணாவது ஃபோர்ஸ் ஒன்று பெருசா எமர்ஜ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே இவங்க ரெண்டு பேரும் சிண்டிகேட் ஆவாங்க. ஏதோ ஒரு விதத்துல சிண்டிகேட் ஆவாங்க. ஏன்னா அது அந்த கட்சியுடைய சர்வைவல் சம்பந்தப்பட்டது, கட்சியுடைய இருத்தல் சம்பந்தப்பட்டது. இது அரசியல்ல அவ்வப்போது நிகழக்கூடிய விஷயம். ஒரு அரசியல் நோக்கங்கிற முறையிலே ஒரு அரசியல் விமர்சகனாகவும் இதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த விஷயத்தை இப்ப வெளியில போறவங்க தாங்கள் வெளியில் போவதை நியாயப்படுத்துவதற்கான காரணமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.